அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை கூடியிருக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய அனுகூலமான செயல் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார், எதனால் உங்களுக்கு அந்த கடவுளை பிடிக்கும், அந்த கடவுளால் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் என்ன, நீங்கள் ஒரு கடவுளினுடைய பெயரை கொண்டவர்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய கடன் தொல்லை இருக்குங்களா? கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரம் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கடன் எல்லாம் அடைபடும். அதுவே நமக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக கடனும் வளர்ந்துக்கிட்டே போகும். இதையெல்லாம் நம்ம எப்படி தீர்த்து கடன்லேருந்து நம்ம எப்படி வெளிவர முடியும், எப்படி வெளிவர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்ட முடியும். நாம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். அரசாங்க அதிகாரிகளுடைய அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாரான அளவில் லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள், அரசு துறையில் அதிகார பதவியில் இருக்கிறவங்க சிலருடைய குறுக்கீடுகளின் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் இது மாதிரியான நிறைய பலன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று தங்களுடைய பணியில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இவர்கள் நாம் இந்த வேலை தான் செய்யணும், இந்த வேலை செய்யக்கூடாது, இது கஷ்டம் அப்படின்னுலாம் பார்த்து வேலை செய்ய மாட்டாங்க. எல்லா வேலையுமே இழுத்து கட்டி செய்யக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தொழில் ரீதியாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். தங்களுடைய நிறுவனத்தின் புகழை பரப்ப புதிய விளம்பர வியாபாரம் தொடர்பான வாகனங்கள் வைத்திருக்கிறவங்க வாகன பராமரிப்புக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். பெண்கள் பணி சுமைகள் காரணமாக மனக்குழப்பத்தோடு தூக்கம் இல்லாமல் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாங்க. ஆனால் அதையெல்லாம் கண்டிப்பாக உங்கள் மனக்குழப்பத்தை போக்கி நீங்கள் நல்ல ஒரு தூக்கத்தை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு அனுகூலமான நிலை அதிகமாக இருக்குது. புத்திர பாக்கியத்தில் ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கீங்களா? இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும். நல்லபடியாக உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு சொன்னால் சிறப்பான பலனை காணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க. நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கண்டிப்பாக கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் கூட மீண்டும் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுங்க. குறிப்பிட்டு புனர்பூசம் 4ஆம் பாதம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எதிலுமே வேகமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். குறிப்பிட்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது அவங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவங்க, நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட இன்னமும் உங்களுக்கு இந்த ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பலன்கள் சொல்லலாம். அதே போல் வீண் அலைச்சலில் இருக்கிறீங்க, ஏதாவது எந்த செயலுமே அலைச்சலாகவே முடியுது, அதற்கான பலன்கள் எனக்கு முழுமையாக கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த வீண் அலைச்சல்கள் எல்லாமே நீங்கி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போங்க. கண்டிப்பாக எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் அதிகமாக உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சியை நீங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. குறிப்பிட்டு இந்த கடக ராசியில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றிய விமர்சனங்கள் செய்தவங்க கூட அதையெல்லாம் விட்டுருவாங்க. அதனால் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டம் நன்மையானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு பரிகாரமாக உங்களுக்கு என்ன பலன் சொல்லப்படுதுன்னா, நீங்கள் திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது உங்களுக்கு மிக மிக நன்மையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் முழு மனதார இப்படி போய் வழிபட்டுட்டு வந்தீங்கனாலே போதுங்க, நன்மையான பலன்கள் அதிகம் உண்டு. சிந்தித்து செயல்படுறது, மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறமையை கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே நன்மையான பலன்கள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. திடீர் வாய்ப்புகள் இருக்குன்னா அந்த திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. எடுத்த வேலைகளில் வெற்றியும் எதிர்பாராத ஆதாயமும் கூட உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கருதலாங்க. அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய வாசலுக்கு வந்தது போல சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய தன குடும்பாதிபதி சூரியன் மாதம் முழுவதும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்களுக்கு கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கூட விலகி போகும். பொது வாழ்க்கையில் அரசியலில் ஈடுபட்டவங்களுக்கு கூட செல்வாக்கு அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்த பொறுப்பும் பதவியும் கூட இப்போ கிடைக்கும். திட்டமிட்டு நீங்கள் செயல்படக்கூடியதாக இருக்கும். வேலைகள் ஆதாயம் தரக்கூடியதாக இருக்கும். விஐபிகள் ஆதரவு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு 2.5 ஆண்டு காலமாக உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து நெருக்கடிக்கு மேல் நெருக்கடிகளை கொடுத்து வந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்களுடைய செல்வாக்கு உயரும். இதுவரைக்கும் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றமான நிலை உண்டாகும். சமுதாயத்தில் உங்களுக்கு அப்படின்னு தனி மரியாதை உருவாகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் வேலைகள் இவை எல்லாமே உங்களுக்கு முடியும். உத்தியோகத்தில் இருந்தவங்க சந்ததி செழிக்கிறது, அதாவது அது எல்லாமே சரியாகிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். இடைநீக்கம் போன்ற சங்கடங்கள் கூட முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். சகோதரர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். தலைமையினுடைய ஆதரவு தொண்டர்கள் பலமும் கூடும். தேர்தலில் போட்டியிட்டவங்களுக்கு கூட சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். பணவரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக சேரும். சனி பகவான் ஒரே நேரத்தில் 4 வழிகளில் இந்த காலகட்டத்தில் நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் உதாசீனம் செய்து வந்தவங்க கூட உயர்ந்து பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். பண இழப்பு பணப்புழக்கம் அவங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு உயரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாகும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தின் மீது அக்கறை அதிகமாக உண்டாகும். படிப்பில் அதிகமான ஆர்வம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் கூட முடிவுக்கு வரும். மறந்த உங்களுக்கு புதன் நிறைந்த செல்வங்களை தருவார் அப்படின்னு சொல்லலாம். கேட்ட இடத்துல இருந்து பணம் கண்டிப்பாக வரும். திரும்ப வரவே வராது அப்படின்னு முடிவு செய்து கைவிட்ட பணம் கூட சேரும். வியாபாரிகளுக்கு இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள் கூட கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாக்குவீங்க. இதுவரைக்கும் மற்றவர்கள் பார்வைக்கு சாதாரணமானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கூட இனிமேல் எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே எந்த விஷயத்துக்குமே பயந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது கிடையாது. எதையுமே நீங்கள் தைரியத்தோடு நீங்கள் சரியான முறையில் செய்து வந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி இந்த ராசிக்கான பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.